بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يضلل يأت بما ضل يوم القيامة صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لكل غادر لواء يعرف به يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் ஏக அல்லாஹ்வுக்கே உரித்தாக சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை அயராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் உபதேசங்களை கேட்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமீன். பரக்கத் பொருந்திய ஜும்ஆவுடைய பேரருளால் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை இறைவன் நிறைவேற்றி வைத்திடுவானாக. பலா முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், திடீரென்ற மரணங்கள், தீராத நோய்கள், விபத்துக்களில் இருந்து இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சமுதாயத்தையும் சந்ததிகளையும் பாதுகாத்துடுவானாக என்று துஆவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்ட ஆசைப்படுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையை படைத்து ஒரு வாழ்க்கையை தான் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான். உலக வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை பிரித்து வழங்குவதற்கு குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். மனிதர்கள் நன்மையை செய்வது ஒரு புறம் இருந்தாலும் சில முக்கியமான பாவகரமான செயல்களை விட்டும் நீங்கி இருக்குதல் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. அந்த வரிசையிலே பாவத்தில் ஒரு பாவம் மோசடி என்கிற பாவம். மோசடி என்பது சில நேரங்களில் அதை செய்யக்கூடிய நபர்கள், அந்த மோசடிக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்கள், இவர்களை குறித்து அது மிகப்பெரிய ஒரு பத்வாவிற்கு ஆளாகி விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் ஒரு பொருளாதாரத்திலே மோசடி செய்தால் அவர் தன் பக்கம் நியாயம் இருப்பது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் செய்வது சரி என்பதை விளங்கி கொண்டு செய்யக்கூடிய சிலர்கள் உண்மையாகவே அவர்களுக்கு தெரியும் தான் செய்வது அநியாயம், தான் செய்வது அக்கிரமம், தான் செய்வது ஒரு மோசடி என்பது தெரிந்தும் செய்யக்கூடிய சிலர்களும் இருக்கிறார்கள். மோசடி என்கிற வருகிற சமயத்திலே வியாபாரத்தில் மோசடி உண்டு, கொடுக்கலில் வாங்கலில், அதே போல பேச்சுக்களில் மோசடி உண்டு. அமானிதங்களை பாதுகாப்பாமல் ஒருவரிடத்திலே எதை மறைத்து வைக்க வேண்டுமோ அவரிடத்திலே பிற நபர்களுடைய குறைகளை எடுத்து சொல்லுவது. அப்ப பேச்சுக்களில் மோசடி என்பது உண்டு. அதே போல செயல்பாடுகளில், நடைமுறைகளிலும் பல மோசடிகள் இருக்கிறது. இங்கே குறிப்பாக பார்க்க வேண்டியது வியாபாரத்தில், கொடுக்கலில் வாங்கலில் மோசடி என்பது பரவலாக இருக்கிறது. முன்னே ஒரு காலத்தில் சாதாரண விஷயம்தான். இந்த டிஜிட்டல் வரக்கூடிய காலத்திற்கு முன்னதாக இந்த தராசில் தான் எடையை அளவு செய்வாங்க. அப்படி அளவை நிறுக்கிற சமயத்தில் எடையை விட கூடுதலாக இழுக்க போட்டு தருகின்ற சமுதாயம். அப்படி இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் வியாபாரமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஆனந்தம் மகிழ்ச்சியில் அதிகமாக இருந்த காலங்கள். இப்பொழுது என்னைக்கு இந்த டிஜிட்டல் அது வந்ததோ அதிலிருந்து துல்லியமாக
வைக்கிறார்கள், தவறு எதுவும் இல்லை. ஆனால் அதில் சில நேர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் அதில் இருக்கிறது என்பதை புரிந்து அவர்கள் செயல்பட வேண்டும். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. கிராமத்தில் உள்ள ஒரு நபர் காய்கறிகள்லாம் எடுத்துட்டு வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வந்து கொடுப்பாராம். நகரத்தில் உள்ளவர் என்ன செய்வாரா, அவர் கொண்டு வந்த பொருளை வந்து அதுக்கு ஈக்குவல் அளவுக்கு இங்கே நகரத்தில் இருக்கக்கூடிய ஜாமான்களை கொடுப்பார். இப்படி வளமையாக இருந்து வந்தது. அது மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு நாள் இந்த கிராமத்தில் உள்ளவர் ஒரு பொருளை கொண்டு வந்திருக்காரு, ஒரு காய்கறியை. எவ்வளவு கணக்கு அப்படின்னு வரும் பொழுது அவர் 10 கிலோன்னு சொல்லியிருக்கிறார். சரி சொல்லிட்டு இவர் நிறுத்து பார்த்துருக்கிறார். பார்த்தா சரியா 9 கிலோ தான் இருந்திருக்கிறார். கோபம் வந்து கிராமவாசியை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டார், அடிச்சிட்டார். கிராமத்து ஆளு ஒன்றுமே சொல்லலை. நிலுவையில் அளவில் மோசடி செஞ்சு இப்படித்தான் நீ என்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறியான்னு சொல்லி கோபப்படுறாரு நகரத்தில் உள்ளவர். அதுக்கு கிராமவாசி சொல்கிறாராம், ஐயா கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க, எங்கள் கிராமத்தில் எடையை நிற்கக்கூடிய திராசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன செய்வேன்னா, உங்கள் கடையில் வாங்கி போயிருக்கிற இந்த 1 கிலோ சர்க்கரையை தான் அது ஒவ்வொரு கிலோவாக நான் காய்கறியை நிறுப்பேன். அப்படி நிறுக்கும் பொழுது 10 தடவை நிறுத்தனா அது 10 கிலோவுடைய கணக்கில் வந்துடும். அதை கணக்கு பண்ணி தான் உங்களிடத்தில் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அப்போ நிறுவையில் என்பது நான் நிறுக்கலை, நீங்கள் நிறுத்து கொடுத்த அந்த நிறுவை வைத்து தான் என்னுடைய பொருளை நான் நிறுத்தேன்னு சொல்லி அவர் சொன்னாராம். இது அப்ப யாரு எந்த விதத்தில் மோசடி செய்கிறார்களோ அந்த மோசடி அங்கும் இங்குமாக சுற்றி கடைசியாக அவருக்கே வந்து விழும் என்பதை இந்த கதையினுடைய நீதியாக சொல்லுவார்கள். இந்த இடத்துல இப்படித்தான் இருக்கிறது உலகத்தில். நாம் ஒருவரை கண்டு மோசடி செய்தால் நமக்கே தெரியாமல் வேறொரு மனிதன் வேறொரு வடிவத்தில் நாம் அவனிடத்தில் மோசடிக்கு உள்ளாக்கப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மோசடி என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரியது. ஸ்பெயினில் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்தான். இவன் ஊர் நகரத்தில் அப்படியே போயிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குடிசையை பார்த்துருக்கிறான். குடிசைக்கு வெளியே ஒரு பெரிய ஒரு வயல்வெளிகள் இருக்கிறது. அந்த இடம் மிக இயற்கையினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் மிக அழகாக ரம்மியமாக காட்சி அளிக்கிறது. இதை பார்த்த உடனே அந்த அரசனுக்கு அந்த இடத்தின் மீது ஒரு ஆசை வந்து விட்டது. இந்த இடத்துல ஒரு பெரிய அரண்மனையை கட்டி வசித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவனுடைய ஒரு எண்ணம். அந்த குடிசை உள்ள அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்குறான், இந்த குடிசை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா தர்றக்க மறுத்துடுறான். நான் வாழ்நாள் காலம் ஃபுல்லாக இங்கேயே வாழ்ந்துட்டேன், என்னுடைய கணவருடைய நினைப்பெல்லாம் இந்த குடிசையில தான் இருக்குது, நான் இருக்கிற வரைக்கும் இறந்து போயிடுறேன், அதனால இந்த குடிசையை யாருக்கும் நான் தர்றதாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிடுறான். இந்த ஹக்கம்ங்கிற மன்னர் என்ன செஞ்சார்னா அத்துமீறி அந்த அம்மாவை குடிசையை காலி பண்ண வைத்து இவர் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய அரண்மனையை கட்டிட்டார். இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது எல்லாமே செஞ்சிட்டார். கடைசியாக அந்த அம்மா அந்த ஸ்பெயினுடைய ஒரு நீதிபதி இடத்துல போறாங்க. போய் இது மாதிரி அரசர் அத்துமீறி என்னுடைய இடத்துல வந்து அபகரிச்சிட்டாரு, நீங்க தான் நீதி வாங்கி தரணும்னு சொல்லி இந்த நீதிபதி என்ன செஞ்சாருன்னா, இஸ்லாமியருடைய நீதிபதி தான், அரசரும் ஒரு இஸ்லாமியர் தான். அவர் மன்னர்கிட்ட அனுமதி கேட்கிறாரு, நான் உங்க அரண்மனைக்கு வரலாமான்னு கேட்கிறாரு. தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த நீதிபதி போகும்பொழுது என்ன செய்யறாருன்னா, ஒரு கழுதையும் ஒரு பெரிய சாக்கு மூட்டையும் கொண்டு போறார். வெறும் சாக்கு மூட்டைய கொண்டு போய் அந்த காட்சியை பார்த்த உடனே அரசர், ஒரு பெரிய நீதிபதி நம்முடைய ஒரு அரசர் அரண்மனையினுடைய ஒரு கோட்டைக்குள்ள வர்றாரு, ஆனா கழுதையில ஒரு சாக்கு மூட்டையோட வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வித்தியாசமா பார்த்துட்டு கேட்கிறாரு, இந்த நீதிபதி உங்களுடைய இந்த இடத்துல ஒரு மண்ணு மூட்டையை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். அரசர் சொல்றாரு, சரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து ஒரு அளவான அந்த மூட்டைக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மண்ணு மூட்டையை எடுத்து வச்சுட்டு இப்ப தூக்கி என்ன செய்யணும், கழுதை மேல வைக்கணும். வைக்கிறதுக்காக வேண்டி தூக்குறாரு, தூக்க முடியல, வெயிட்டு அவரால் முடியல. பக்கத்துல மன்னர் இருக்கிறாரு, மன்னரை கூப்பிடுறாரு, நீங்களும் ஒரு கை பிடிச்சிங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கழுதை மேல வச்சிடலாம் அப்படின்னு. மன்னர் அதே மாதிரி
மாதிரி பிடிச்சி தூக்க முடியல. ஏற்கனவே ஒருவர் பிடித்து தூக்குறார், அதுவும் முடியல. இப்ப 2 பேரும் சேர்ந்து பிடிச்சு தூக்குறாங்க. ஒரு சின்ன மூட்டை, மண்ணு மூட்டை, அதை தூக்க முடியவில்லை. அரசர் ஆச்சரியமாக வந்தார், என்ன சின்ன மூட்டையா இருக்கு, இதை தூக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் அந்த இடத்துல அந்த நீதிபதி அந்த இடத்துல ஒரு நீதியை நிலைநாட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், மன்னா, குர்ஆன்லயும் ஹதீஸிலையும் வந்திருக்கிற ஒரு செய்தி, ஒரு மனிதன் ஒரு ஜான் அளவிற்கு நிலம் மோசடி எவன் செய்வானையானால் அந்த நிலத்துல 7 பூமியினுடைய அளவிற்குண்டான எடையை அதை அல்லாஹ் தஆலா கியாமத்தினால கழுத்தில் அவனை சுமத்த வைத்து விடுவான். இதுதான் இதனுடைய நிலை என்று சொன்னவுடனே மன்னர் புரிந்து கொண்டார். அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அரண்மனை அந்த அம்மாவுக்கு எழுதி வைத்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். எதற்கு சொல்ல வருகிறோம்? அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாய விதத்தில் மோசடிக்கு செய்தால் அது அதனுடைய வேதனை என்பது இம்மையிலையும் உண்டு, மறுமையிலையும் உண்டு என்கிறார்கள். ஹதீஸிலே பார்க்க முடியும். இம்மையிலேயே ஒரு ஹதீஸில அடிப்படையில் இம்மையில என்ன வேதனை என்றால், மனிதன் பயந்து வாழுவானா. யார் மோசடி செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. கடைசி வரைக்கும் அந்த மோசடியின் காரணத்தினால் அவன் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாலும் பயந்தே வாழக்கூடிய நிலை அவனுடைய மரணம் வரைக்கும் இருக்கும் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. வேறு சில ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுவார்கள், கியாமத்துடைய நாள்ல ஒரு மனிதன் பெரிய ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை கத்திக்கொண்டிருக்கிற நிலையில் ஒட்டகத்தை தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு என்னிடத்திலே உதவி தேட வருவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போல ஒரு மனிதன் குதிரையை கழுத்திலே சுமந்து கொண்டு அவன் என்னிடத்திலே உதவி தேடி வருவான். ஒரு மனிதன் ஆட்டை சுமந்து கொண்டு உதவி தேடி வருவான். யார் யார் எந்தெந்த விதத்தில் மோசடி செய்கிறார்களோ அந்த பொருளை அவனுடைய கழுத்திலே சுமந்த நிலையில் தூக்கி கொண்டு என்னிடத்திலே வருவான். அப்படி வருகிற சமயத்தில் அவனிடத்திலே நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் உனக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது, நான் இதெல்லாம் நடக்கும் என்று உலகத்திலே முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யாமல் கைவிரித்து விடுவார்கள் என்பதாக ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் யார் பொருளாதார ரீதியில் அல்லது வேறு விதத்தில் மோசடி செய்கிறார்களோ அந்த மோசடிக்குண்டான தண்டனை இம்மையிலையும் உண்டு, மறுமையிலையும் உண்டு என்பதாக ஹதீஸுகளிலே வருகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யகுலுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாள்ல ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்தில் எதை மோசடி செய்கிறானோ, எவன் எந்தெந்த பொருளை வைத்து மோசடி செய்கிறானோ அவன் அந்த பொருளை கொண்டு சுமந்து கொண்டு வருவான், வேதனை கொடுக்கப்பட்டு சுமந்து கொண்டு வருவான் என்கிறான் குர்ஆனிலே அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வான். துஆக்கல்ல ஒரு துஆ, இப்படி ஒரு துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம அஊது பிக அன் அஸில்ல அவ் உஸில்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அஸலிம அவ் உஸலம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய துஆ. இந்த துஆல ஒன்று, யா அல்லாஹ், நான் பிறரிடத்தில் அநியாயம் மோசடி செய்வதை விட்டும் பிறரால் நான் மோசடிக்கு உள்ளாக்கப்படுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள். அப்படிதான் சஹாபாக்களை உருவாக்கி வைத்தார்கள். எந்த விதத்திலேயும் நமக்கு ஒரு சிரமம் என்றாலும் கூட சிரமத்தை தாங்கிக் கொள்ள வேண்டுமே ஒழிய நம்முடைய சிரமத்தை போக்குவதற்கு அடுத்தவனிடத்தில் எந்த விதத்திலையும் மோசடி செய்துவிடக் கூடாது என்பது இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஹைபருடைய யுத்த களம் கடுமையான ஒரு யுத்தம். அது யுத்தம்லாம் முடிந்ததற்கு பிறகு நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாகி விட்டார்கள், வஃபாத் ஆகி விட்டார்கள். வஃபாத்தான சில சஹாபாக்களை குறித்து சில சஹாபாக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நபர் வஃபாத் ஆயிட்டாங்க, இவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள். ஷஹீத் என்றால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உண்டு. இப்படி இந்த சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இந்த வரிசையில தான் ஒரு சஹாபியை குறிப்பிட்டு இவரும் ஷஹீதாகி விட்டார்கள், இவருக்கும் அல்லாஹ் சுவனத்தில் ஷஹீதனுடைய அந்தஸ்தை கொடுத்து விடுவான் என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொல்லாதீர்கள் என்றார்கள். ஏன்னா ஹைபருடைய யுத்த களத்தில் ஒரு ஆடையை எடுத்து இவர் தெரியாமல்
அபகரித்துக் கொண்டார், மோசடி செய்து கொண்டார். எனவே அவர் ஷஹீத் என்ற பட்டியலில் நீங்கள் பேச வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆடை என்பது ஒரு அற்பமான ஒரு விலை, அது காஸ்ட்லியான ஆடை கூட அல்ல. ஆனால் கனிமத்துடைய பொருட்கள் பங்கு வைப்பதற்கு முன்னதாக அது பைத்துல் மாலுடைய சொத்து. அது கூடுதல் குறைவோ, விலை மதிப்பு உள்ளதோ அல்லது விலை மதிப்பு குறைவோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சத்தை ஒருவன் எடுத்தாலும் கூட ஷஹீது கூட சொல்ல வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்க முடிகிறது. வேறு சமயத்திலே ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவார்கள், லிகுல்லி காதிரின் லிவாஉன், யாரெல்லாம் மோசடி செய்கிறார்களோ கியாமத்து நாள்ல மோசடி செய்தவனுக்குன்னே ஒரு கொடி ஒன்று இருக்குமா. யுஅரஃபு பிஹி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள்ல இவன் மோசடிக்காரன் என்பதை முத்திரையாக அல்லாஹ் கொடியை அவனுடைய கையில் கொடுத்து விடுவான். லட்சக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற நேரத்தில் எல்லோரும் அந்த மோசடிக்காரனை பார்த்து இழிவுபடுத்துவதற்காக வேண்டி அவனுடைய கையில் கொடுக்கப்படுகின்ற கொடி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அரபு நாட்டில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நீதமான ஆட்சி செய்த முதல் ஹலீஃபா ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹலீஃபா என்றால் இன்றைய காலத்தில் நமக்கு விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா பிரதமர். ஒரு நாட்டினுடைய நல்லது கெட்டது என்று முடிவு செய்யக்கூடிய, மக்களை ஆட்சி அதிகாரத்தும் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு போஸ்ட். ஆனால் அந்த போஸ்டில் இருந்த ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொன்னார்களாம், எனக்குன்னு இருக்கிற அந்த சொத்துக்களை நீங்கள் பைத்துல் மாலில் சேர்த்து விடுங்கள் என்றார்கள். அப்படி சொன்னாவே நமக்கு ஒரு விளங்கும், சரி கோடிக்கணக்கில் சொத்து எது இருக்குமோ அப்படின்னு நமக்கு சிந்தனை வருது. ஆனால் அவர்களிடத்துல இருந்த சொத்து ஒரு அடிமை இருந்திருக்கு, ஒரே ஒரு அடிமை, ஒரு ஒட்டகம், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடை. இதுதான் அவர்களுடைய வஃபாத்தில் இருந்த ஒரு நாட்டினுடைய ஒரு பிரஜையாக இருக்கிற ஹலீஃபாவில் பயன்படுத்திய பொருட்கள் மொத்தம் இந்த மூன்றையும் அதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம், வாரிசு என்ற அடிப்படையில் உங்களுக்கு கூட வேண்டாம், உங்களுடைய சகோதரர்கள் யாருக்கும் வேண்டாம், இதை அப்படியே பைத்துல் மாலில் கொடுத்து விடுங்கள் என்று கொடுத்து விட்ட பொழுது அதை வாங்கி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுத அழுகை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நீதமான ஒரு ஆட்சியாளர் இந்த உலகம் இதுவரைக்கும் கண்டதில்லை. அப்படிப்பட்ட நீதத்தில் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றையுடைய நிலை எப்படி? ஒரு ஏரியாவுடைய கவுன்சிலர் வந்துட்டார்னா கவுன்சிலருக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் ஒரே அவராக தான் நின்றார். எலெக்ஷன் முடிந்ததுக்கு பிறகு அவரை பார்க்க முடியல, போஸ்ட் ஒட்ட வேண்டியதா இருக்குது. அப்படிப்பட்ட எல்லா இடங்களிலையும் அப்படித்தான் இருக்கிறார்கள். பைத்துல் மாலில் ஒருவன் கை வைக்கிற பொழுது அவன் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ள வேண்டும், இதுவே நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படியே தலையிலாக மாறி போகிவிட்டது. தெருவுக்கல்ல நீங்க போகும்போது பார்க்கலாம், இந்த தண்ணி மக்கள் போர் போட்டு தண்ணி பிடிக்கிறாங்களே, உப்பு தண்ணி, அதில் போட்டிருக்கும் அந்த டேங்கில், இதுக்கு செலவு 12 லட்சம் அப்படின்னு போட்டிருக்கும். ஒரு போருக்கு 12 லட்சம் அப்படிங்கிறது போரில் தான் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் சில இந்த பயணிகள் நிழலுக்காக வேண்டி ஒதுங்கி நிற்கக்கூடிய அந்த நிழற்குடை இருக்கும், அதில் போய் பாருங்க, ஒன்றும் இல்லை, 4 பக்கம் தூணு செவுறு கூட இருக்காது, 4 பக்கம் பில்லர் எடுப்பி மேலே ஒரு காங்கிரீட் போட்டிருப்பாங்க. அதுவுமே சில இடங்கள்ல ஒரு ஷீட்டாக தான் இருக்கும். அதில் 50 லட்சம், சில இடங்கள்ல 70 லட்சம் அதனுடைய மதிப்புன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஆட்சியாளர்கள், அதற்கு உடன்பட்டவர்கள், அதற்கு காரணமாக இருந்தவர்கள், இவர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும். இது எல்லாம் மோசடி. மோசடியில் உள்ளே போகக்கூடிய பெரும் பாவங்களில் இதுவும் ஒன்று. நான் எடுக்கவில்லையே, நான் அதனால எந்த லாபம் நான் பார்க்கவில்லை என்று யாரும் தப்பிக்க முடியாது. ஒருவன் குற்றவாளி என்றால் குற்றத்திற்கு யாரெல்லாம் காரணிகளாக இருந்தால்
வாழ்ந்தார்களோ அவர்களும் அந்த குற்றத்தை செய்வதற்கு அவர்கள் அச்சாணிகள், அவர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றவாளிகள் என்பதும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட செய்தி. சமீபத்தில் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. வடமாநிலங்கள்ல ஒருவர் மீது ஒரு தவறாக புனையப்பட்ட ஒரு வழக்கு, அவர் வழக்கு முடித்து விடுதலையாகி வெளியே வருகிற பொழுது குடும்பம் நடுரோட்டில் நிற்கிறது. காரணம், வழக்கு அந்த பக்கம் நடந்து கொண்டு இருக்கிற சமயத்திலேயே இவருடைய வீடுகள், கடைகள், சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. நூற்றுக்கணக்கான வீடுகள் இன்றும் ஆங்காங்கே பல இடங்களில் சூறையாடப்படுகிறது. அந்த மாநிலத்தினுடைய அரசாத்தல். அப்ப அரசாங்கமே மிகப்பெரிய ஒரு மோசடி செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை இந்தியாவிலே பார்க்க முடிகிறது. உலகளாவில் பார்த்தால் பலஸ்தீனுடைய மக்கள், எல்லா மக்களும் கண் வடிக்காத, கண்ணால் கண்ணீர் வராத அளவுக்கு இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பட்டினியாலும் பஞ்சத்தாலும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வெறும் எலும்பு கூடாகலாக அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நிலை. மிகப்பெரிய ஒரு மோசடி இதெல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ஒரு துன்பத்திற்காக வேண்டி ஒருவனுக்கு குரல் கொடுத்து அவனுக்காக வேண்டி துஆ செய்வாரையானால், அந்த துன்பத்தை நீக்குவதற்கு ஒருவன் உதவி செய்தால் கியாமத்துடைய நாளில் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தில் அல்லாஹ் உதவி செய்வான். அதே சமயத்தில் எந்த ஒரு மனிதன் ஒருவன் துன்பத்திற்கு ஆளாகுவானேயானால், அவனால் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படுமேயானால், அநீதியும் செய்வானேயானால், கியாமத்துடைய நாளில் அவன் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்கிறான் இறைவன். அப்படி என்றால் இந்த பலஸ்தீனுடைய விஷயத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் இவையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஒரு விதத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் எல்லோரும் குற்றவாளிகளாக நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னார்கள் ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள், மன் ஃபாரக ரூஹுஹு ஜஸதஹு, ஒரு மனிதன் அவனுடைய உடம்பில் இருந்து ரூஹ் பிரிகிறது. எந்த வடிவத்தில் பிரிகிறது? வஹுவ பரீஉம் மின் ஸலாஸதி, மூன்று விஷயத்தை விட்டும் நீங்கியவனாக ஒரு மனிதனுடைய உடம்பில் இருந்து ரூஹ் பிரிகிறது என்றால் தஹலல் ஜன்னா, அவன் சுவனத்திற்கு உள்ளே நுழைவான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று விஷயத்தை விட்டும் அவன் தவிர்ந்திருக்க வேண்டும். அப்படி தவிர்ந்திருக்கிற நிலையில் உடலில் இருந்து ரூஹ் பிரிந்து சுவனம் போகி விடுவான். என்ன அந்த மூணு விஷயம்? முதலாவது அல் குலூல், மோசடி செய்வது. மோசடி செய்யாமல் இருக்கணும். மோசடி செய்த நிலையில் ஒருவன் மரணமானால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நிச்சயம் அவன் நரகவாதி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு காரணம் வத்தைன், கடன். கடன் இல்லாமல் வஃபாத்தாகணும். இன்னைக்கு கடன் இல்லாத வியாபாரம் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் எல்லா மீதும் கடமை இருக்கிறது. கடன் சிறுசோ பெருசோ, ஆனால் முடிந்த அளவு அந்த கடனை எவ்வளவு சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக கொடுத்து அந்த கடனில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஏன்னா மோசடிகள் ஒரு மோசடி என்னன்னா, வாங்கிய கடன் கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் கூட கொடுக்காமல் இருப்பதும் மோசடிதான். ஒருவரிடமிருந்து நம்ம கடன் வாங்கியாச்சு, திருப்ப கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இவர் நினைத்தால் திருப்பி கொடுக்க முடியும். ஆனாலும் கொடுக்காமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி வைப்பது என்பது அதுவும் மோசடி. மோசடியினுடைய குற்றத்தில் அவனும் உள்ளாகுவான். ஆனா இன்னைக்கு நிலை எப்படி இருக்கிறது? கடன் வாங்குற பொழுது அவன் ரொம்ப கவலையாக கெஞ்சி கேட்டு வாங்குறான். கடனை திருப்பி கொடுக்கிற பொழுது அவன் ஓனராக ஆயிடுறான். தர முடியாது, போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு கடன் வாங்கியவன் துணிச்சலாக பேசக்கூடிய சமுதாயமாக நம்ம இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வஃபாத் ஆகிற பொழுது கடன் இல்லாமல் வஃபாத் ஆக வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது பெருமானார் சொல்லுகிறார்கள் அல் கிபிர், தற்பெருமை. இப்படி தற்பெருமை இல்லாம, கடன் இல்லாத, மோசடி செய்யாத நபர் ஒருவன் இறந்து விட்டால் அவன் சுவனம் போகுவான். இதற்கு மாற்றமாக மோசடி செய்யக்கூடியவன், கடனுக்கு உள்ளாக்கப்பட்டவன், அதே போல தற்பெருமையில் பெருமையில் சுற்றி கொண்டிருப்பவன், இவர்கள் வஃபாத்தானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்துக்குரியவர்கள் என்பதாக ஹதீசுகளிலே
பார்க்க முடிகிறது. எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதில் அந்த நன்மையை தக்க வைப்பதற்கு அதிகமான தீமைகள் பாவங்கள் செய்யாமல் இருப்ப முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தீமைகள் இருந்து, குறிப்பாக மோசடி, கடன், பெருமை போன்ற தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, தீய குணங்களிலிருந்து நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக்குவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.